மின்னிங்கிற பாடல் லெசன் 3 பார்க்க போகிறோம்ப்பா. மின்னும் மின்மினி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்னை உற்று பார்த்திடும் சின்ன சின்ன மீன்களே, என்ன அங்கே செய்கிறீர்கள், எப்படித்தான் நிற்கிறீர்கள்? ஓகேயா? அது யாரை சொல்கிறாங்க? இந்த பாப்பா நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. மின்னி மின்னி வானத்தில் மின்னி மின்னு மின்னுதாம்மா, என்னை உற்று பார்த்திடும். மின்னிட்டு இந்த பாப்பாவை உற்று பார்க்குதாம்மா நட்சத்திரம். சின்ன சின்ன மீன்களை, இந்த நம்ம நட்சத்திரத்தை வந்து மீன்களேன்னு சொல்கிறாங்க. என்ன அங்கே செய்கிறீர்கள், அங்கே என்ன பண்ணுறீங்க, எப்படி தான் நின்றுட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குது இந்த பாப்பா. அடுத்தது, அன்னை கழுத்தில் அழிந்திடும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்தை போலவும் பொன்னும் பூவை போலவும் மின்னி சிரிக்கும் மீன்களே. ஓகேயா? அம்மா வைர மாலையில் இருக்கிற வைரத்தை போல மின்றீங்க, அடுத்தது முத்தை போல மின்றீங்க, பொண்ணு பூவை போல மின்றீங்க, மின்னி சிரிக்கும் மீன்களே அப்படின்னு நட்சத்திரத்தை இந்த பாப்பா சொல்கிறாங்க. எட்ட நின்று பார்க்கிறீர்கள், இரவில் மேலே வருகிறீர்கள், பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வீர் கூறுங்கள். இரவுல மாத்திரம் வர்றீங்க, பகலில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாடலை எழுதினவர் வந்து பேத்தூரன். வழக்கம் போல் பாடலில் உனக்கு என்னென்ன சொற்கள் பிடிக்குதோ அதை இங்கே எடுத்து எழுதணும். அன்னை, மணிகள், பொன்னும், மீன்களே, பகலில், வைரமாலை, முத்து, பூவை, இரவில், பறந்து அப்படிங்கிறதெல்லாம் மிஸ் எழுதியிருக்கிறேன். உனக்கு இந்த போயத்தில் எந்தெந்த வேர்டு பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து எழுதிடு. இது மாதிரி 10 வேர்டு வந்து அதிகமாக யார் எழுதுனாங்களோ அவங்க பேர் இங்கே எழுதணும். எத்தனை வேர்டு எழுதுனாங்களோ அந்த எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ் நேம் எழுதி எத்தனை எண்ணிக்கையோ அதை எழுதிடு. பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். ஓகே? நிற்கிறீர்கள், நிற்கிறீர், பார்க்கிறீர், வருகிறீர், ஒரே ஓசையில் முடியுது. பார்த்தீங்கன்னா எங்கடாமா இருக்குது? நிற்கிறீர், பார்க்கிறீர், வருகிறீர், எல்லாம் வந்து பார்க்கிறீர், வருகிறீர் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரைமிங்காக இருக்குது இல்லையா, ஒத்த ஓசையில் இருக்குது இல்லையா, அதனால் அதை எடுத்து எழுதுகிறோம். அதே போல் சின்ன, மின்ன, என்னங்கிறதும் இதே மாதிரி இருக்குது, ரைமிங்காக இருக்குது. பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள் என்னென்ன வேர்டு உனக்கு புதுசாக தெரியுது? வைரமாலை, மின்னி சிரிக்கும், இதெல்லாம் வந்து புதுசாக உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வேர்டு அப்படிங்கிறதுல எடுத்து எழுதுகிறோம். பிட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண வேணும். பண்ணிடலாமாப்பா? என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல, நண்பன், என், நீ அப்படின்னு வேறு வேறையாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒருங்கிணைச்சு எழுதணும்னா, நீ என் நல்ல நண்பன், நீ என் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது செகண்ட் ஒன் என்னென்ன வேர்டு கொடுத்துருக்குறாங்க? இருடாமா பென்சில் எடுத்துக்கலாம். வா, பலா, வருகிறோம், வாங்கி. அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வா, பலா, வாங்கி வருவோம், வாங்கி வருவோம் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸாக எழுதிடுறோம். அடுத்தது ஐ, நிலா, நீல பூத்தது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்? பூன்னு எழுத போகிறோம். இப்போ இது எல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு ஐ, நீலப்பூ பூத்தது அப்படின்னு கிடைக்கிது. அடுத்தது யானை, ஐ, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வந்தது. அருகில்னு கூட சொல்லலாம். ஐ, யானை, அருகில் வந்தது. 4 டேஸ் வேணும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்னென்னு சாமி எழுதிடலாம்? ஒரு நிமிஷம். ஒன்று வந்து ஐ, யானை அவங்களே கொடுத்துட்டாங்க, அருகில்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஆ, ரு, ஹி, இல், அருகில். ஓகேயா? வந்தது வந்து இங்கே தள்ளி விட்டுடலாம். 4 வேர்டு வேணும் இல்லையா? அப்போ இந்த 4 வேர்டு போட்டோம்னா 4 டேஸுக்கும் ஆயிடுது. இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஐ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, யானை நம்ம எடுத்து எழுதணும், அருகில் இங்கே எடுத்து எழுதணும், வந்தது எடுத்து எழுதணும். இந்த இடத்துல வந்து பூங்கிறது எழுத வேணும். அடுத்தது தொடர்ந்து எழுதுக. இந்த கவிதையில் அடுத்த 4 லைன் நீ எழுது. தேடி தேடி தேனி வந்தது, பறந்து 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 வந்தது, வளைந்து வளைந்து வண்டு வந்தது, மின்னி மின்னி மின்மினி வந்தது. அப்போ நம்ம இந்த பாப்பாவை வச்சு அடுத்த சென்டென்ஸ் எழுத போகிறோம். இது எல்லாம் வச்சு ஆடி பாடி பாப்பா வந்தால், அடுத்தது ஓடி ஓடி ஓனான் வந்தது, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, ஆடி ஆடி ஆடு வந்தது. இவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸு, இவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? அடுத்து இருக்கிற
பேராவை ஃபில் பண்ணிட்டோம். இந்த தம்பி என்ன சொல்கிறான், அம்மா வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது. அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்குன்னு. அப்படியா முகிலா, இதை நான் விளையும் இடத்திலே வாங்கினேன். நான் எங்கே விளையுதோ அங்கேயே போய் தோட்டத்திலே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா வெள்ளரிக்காய் எங்கே வாங்கினாலும், எங்கே வாங்கினாங்க, சந்தையில் வாங்கினாங்களா, காய்கறி கடையில் வாங்கினாங்களா, தோட்டத்தில் வாங்கினாங்களா? விளைவிக்கிற இடம்னா எது சாமி? தோட்டம். தோட்டத்தை நம்ம என்ன பண்ண வேணும், டிக் பண்ணிட வேணும். பின்பற்றி எழுதுக. பாப்பாவின் பொழுதுபோக்கு. இந்த பாப்பாவோட பொழுதுபோக்கு. பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்பேன், நடனம் ஆடுவேன். பாட்டு கேட்பாங்களாமா, பாட்டு பாடுவாங்களாமா, டான்ஸ் கூட ஆடுவாங்களாமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எனது பொழுதுபோக்கு. நீ என்ன பண்ண வேணும், புத்தகம் வாசிப்பேன், ஓவியம் வரைவேன், விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி 3 சென்டென்ஸ் இங்கே எழுதிட வேணும். என்ன சொல்கிறாங்கன்னா, பொம்மை செய்து காட்சிப்படுத்தலாம். கிளாஸ் ரூமில் நீங்கள் என்ன பண்ணலாம், படம் வரையலாம், படம் ஒட்டலாம், ஒட்டி என்ன பண்ணுறதுன்னா காட்சிப்படுத்தணும் எல்லாருக்கும். ஓகே, மண்ணாலான பொம்மை செய்யலாம், பேப்பர் பொம்மை செய்யலாம். இது மாதிரி உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை இங்கே நீ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிடித்த செயல்பாடு எது, பேசுக. உனக்கு என்ன பிடிக்குமோ, பொம்மை வரைய தெரியும், பாட்டு பாட தெரியும், இது மாதிரி உன்னோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ அதை பற்றி சொல்லு. அடுத்தது இந்த பாடலை நீ பாடுறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம். ஓகே, மின்மினிங்கிற இந்த பாடலை பாடுறதுக்கு 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அந்த நிமிஷ கணக்கை இங்கே நம்ம சொல்ல வேணும். அடுத்தது படைப்பு நேரம். படைப்பு நேரத்தில் நீ என்ன பண்ண வேணும், இந்த இடத்துல படம் வரைஞ்சி ஒட்ட வேணும். ஓகேயா? ஸோ இந்த பயரில் கூட கலரிங் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஒட்டலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுது. என்னென்ன எழுதியிருக்கோம், மின்மினி, வானம், மீன்கள், அடுத்தது வைரம், முத்து, பொண்ணுப்பூ, மணிகள், சிரிக்கும், இரவு, பறந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். படைப்பு நேரம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குரூப்பும் இந்த மின்மினி பாடலுக்கு ஒரு ராகத்தில் இந்த பாடலை பாடுங்க அப்படிங்கிறாங்க. நீ கற்றவையில் பாடலை பிடித்த ராகத்தில் பாட தெரியும். பாட்டை உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட தெரியும். சிந்தித்து விடை கூற முடியும். படித்ததை புரிந்து கொண்டு விடையளிக்க முடியும். இது 3ல் உனக்கு எது டேலண்ட்டோ அதை டிக் பண்ணி அந்த 3 ஸ்டாரையும் என்ன பண்ண வேணும், ஃபில் பண்ண வேணும். தட்ஸ் ஆல். என்ன நடந்திருக்கும், குருவியை பிடித்து இருக்கலாம். இந்த குரங்கு என்ன ஆகுதாமா, இந்த கூட்டுக்குள்ளே போய் பார்க்குது. குருவியை பிடித்திருக்கலாம், பிடிக்கும் போது அதுவே பறந்துருக்கலாம், குரங்கு வாளால் பிடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோன்னா, ஸோ இந்த பாலை தட்டி விட்டு இந்த பாப்பா விளையாடுறாங்கப்பா. சொல்லை கண்டுபிடிக்க. சரி, இவங்க இது 3 எழுத்து பெயர், ரிடில்ஸ் மாதிரி. இறுதி 2 எழுத்து நாய், கடைசி 2 எழுத்து நாயாமா. இது ஒரு விலங்கு, அப்போ அது என்னவா இருக்கும், ஓநாய். அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது கண்டுபிடித்து எழுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது 4 எழுத்து பெயர், மொத்தம் 4 எழுத்து இருக்கும். இறுதி 2 எழுத்து நீருன்னு முடியும். தென்னை மரத்தில் இருக்கும். அப்போ நம்ம என்னன்னு எழுதிடணும், இளநீர்னு எழுதிடணும். அடுத்தது பார்த்தோம்னா உயிரெழுத்தை எழுதுக. ஸோ இங்கே மெல்லின மெய்யெழுத்தை எழுதுக. இவங்க கொடுத்துட்டாங்க, இது நம்ம எழுத வேணும். பாலா இம்முங்கிறது நம்ம மெய்யெழுத்து, புள்ளி வச்சு வர்றதை நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்தது நெடில் எழுத்தை எழுதுக. இது 3ல் ஆ, தே, ஆ, இத்து. இது 3ல் எது நெடில் எழுத்து, ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஆவை போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ஆப்பம். படத்திற்கு பொருத்தமான தொடர்களை கண்டுபிடித்து எழுது. ஓகே, அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, குதிச்சு ஓடுது. கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்கிறது. புல் மேய்கிறது. புல் மேய்கிறதா, இல்லை மேயலை, அப்போ அது ராங்க. ஒளிந்திருக்கிறது, இல்லை தப்பு, அது தெரியுது நல்லா. மரத்தின் கீழே உள்ளது, இது சரி. அப்போது இது ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சருக்கு உண்டான ஆன்சர் நம்ம சொல்ல வேணும். கிளி வானத்தில் பறக்கிறது, பறந்துட்டா இருக்குது, இல்லை. கிளி உக்காந்துட்டு இருக்குது. கிளையில் அமர்ந்து உள்ளது, கிளையில் தான் அமர்ந்து உள்ளது, அது கரெக்டு. பழம் தின்கிறது, பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது. வீட்டின் மேலே உள்ளது, வீட்டின் மேலே இல்லை, கிளையின் மேலே தான் உள்ளது. அப்போ இது 2க்கும் சரியான ஆன்சர். எது 2ம், இது கிளையில் அமைஞ்சிருக்கு, பழம் சாப்பிட்றதுங்கிறது. கேட்டு விடை கூறுக. நீலகிரி மலையில் பொன்னூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கே தேயிலை தோட்டம் உள்ளது. விடுமுறை நாள்களில் தோட்டத்தின் பாதையில் குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடுவர்.
விடுமுறையில் வந்து நீலகிரியில் பொன்னூரில் இருக்கிற கிராமத்தில் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்மா, ஓடி பிடித்து விளையாடுவர், துண்டின் இருபுறமும் ஓடையில் பிடித்து மீன் பிடிப்பாங்களாம்மா, தீக்கொன்றை மரத்தின் மொட்டுகளை பறிப்பர், இந்த மரத்தோட மொட்டுகளை பறிப்பர், அதன் பச்சை தோலை நகம் போல் வைத்து கொள்வர், நகம் போல் கையில் வச்சுக்குவாங்க. குறிஞ்சி பூ வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும், அந்த மலர்களை சேகரித்து புத்தகத்தில் உலர்த்தி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொன்னூர் கிராம மக்கள் விடுமுறை நாட்களில் என்னவெல்லாம் செய்வார்னு கேள்வி கேட்குறாங்க. என்னவெல்லாம் செய்கிறாங்கப்பா, ஓடி பிடித்து விளையாடுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அந்த மொட்டுக்களை பறித்து நகம் போல் வைத்து கொள்கிறார்கள், குறிஞ்சி மலரை வந்து உலர்த்தி புக்கில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடணும். படித்து காட்டு, என்னென்னு படிக்கணும், இது எல்லாத்தையும் படிக்கணும். கூடை, அறை, கோழி, குப்பை, பகல், கபடி, முத்து, ஓநாய், அழகு, நண்பர், ஊஞ்சல், வீசியது, மின்மினி, வானவில், பூக்கள், இளநீர், தேடியது, தோட்டம், நாற்காலி, சிரிக்கும், விழுந்தன, ஒளிகின்ற, கிளறுகிறது, கண்ணாமூச்சி. சரி, அடுத்த பக்கம் பார்த்துடலாமா? அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நெடில் எழுத்தில் தொடங்கும் தொடர்களை எழுது. இப்போது இங்கே வந்து ஆவணி, இது அடை, ஆ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது ஏலக்காய் இடியாப்பம், ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு, ஏலக்காய். 3 தொடர்களுக்கும் பொருத்தமான ஒரே படம். தோட்டத்தில் செடி இருக்குது, செடியில் பூ இருக்குது, பூவில் வண்டு இருக்குதுங்கிறாங்க. அப்போது பூவில் வண்டு இருக்கிறது எது, தோட்டத்தில் இருக்குது, பூவில் வண்டு இருக்கிறது எது, இது பட்டர்ஃப்ளை. விடை எழுது. பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் நுழைந்தது, பானைக்குள்ளே போயிடுச்சு. பானைக்குள் நுழைந்தது எது, பானைக்குள்ளே இருக்கிறது எலி. பயந்தது எது, எலி தான் பயந்துட்டு, பூனைக்கு பயந்துட்டு பானைக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து வரும் தொடர்களை எழுது. மரம் பூ தந்தது, பூ காய் தந்தது, காய் பழம் தந்தது. பழம் தந்த மேகம், பழம் தந்த விதை, பழம் தந்த வீடு. அப்போ எது சாமி வரும், பழம் தந்த விதை அப்படிங்கிறத நாம் டிக் பண்ணிடணும். அடுத்து என்ன செய்யலாம், ஸோ கப்பலை மழை வருது, பேப்பர் எடுக்கிறோம், கப்பல் செய்கிறோம், அடுத்து என்ன பண்ணலாம், மிதக்க விடலாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது மகிழ் பக்கம். மகிழ் பக்கத்தில் நம்ம மேட்ச் பண்ணணும், இவங்க கொடுத்துருக்கிறத அது கூட மேட்ச் பண்ணிக்கிற வேணும். ஸோ இங்கே பட்டர்ஃப்ளை இருக்குது, பட்டர்ஃப்ளையோட இங்கே வந்து பூ இருக்குது, பூவோட இது வந்து நத்தையோட மேட்ச் பண்ணுறோம், இது பூவோட மேட்ச் பண்ணிடுறோம், இது மாதிரி மேட்ச் பண்ணிடணும்.